நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் அபிஷேகம் என்ற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் பாகத்தை குறித்து பார்ப்போம். கடந்த நாளில் நாம் விட்டு போன வசனங்களை தொடர்ந்து நாம் தியானிப்போம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. 13 வரைக்கும் தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அபிஷேகம் கடந்த நாளில் பார்க்கும் எண்ணெய் பூசுதலை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமா முக்கியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம என்ன செய்ய முடியாது? தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆனால் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஊழியம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது மகிமையாக, அவருடைய தீர்மானமாக, அவருடைய கிருபையாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிடுவோம்? நமக்குள்ள நிறைய கொஸ்டின் மார்க் வரும். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, என் கேள்விக்கு நிறைய பதில் தேவையா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, சபைக்கு போறேன் ஒண்ணுமே புரியல, அந்த பாஸ்ட் பேசுறது ஒரு குழப்பமாக இருக்கு, நான் பைபிள் படிக்கிறேன் அது எனக்கு குழப்பமா இருக்கு, இந்த பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடையும் சேர்க்கும் போது அது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, இந்த குழப்பத்திலே நான் படுக்கும் பொழுது நான் ஒரு மன நோயாளியாக மாறுகிறேன், ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போகிறேன், ஒரு டென்ஷனுக்குள்ள போகிறேன். அது காலையில் எந்திரிக்கும் போது என்னுடைய வேலை எனக்கு ஒரு பாரமா இருக்கு, என் குடும்பம் எனக்கு பாரமா இருக்கு, என் சரீரமே எனக்கு பாரமா இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு துக்கமா இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் நாங்க காணப்படுறதுனால உங்களுக்கு எல்லாமே பாரமாக இருக்கிறது. வாசித்த வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியப்படும். அப்போ சபைக்கு ஏன் வரும் அப்படின்னா, அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக சபைக்கு வரும். இருக்கீங்களா? நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தானோடு உலகத்தால இருக்கிறோம், உலகத்தானை போல யோசிக்கிறோம், உலகத்தானை போல பேசுறோம். இப்போ உலகத்திற்குள்ளாக நாம் என்ன பண்ணிக்கிறோம்? சூழ்நிலைகளுக்குள்ளாக சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறோம், மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம சபைக்கு வரோம், ரசிக்கப்படுறோம், ரசிக்கப்பட்டு சபைக்கு வரோம். சபைக்கு வந்தோடனே நம்மளை ஒரு புது மனுஷனாக மறுரூபமாட்டுது. அவன் இப்போ மறுரூபமாக்குறதுக்கான அந்த காரணம் என்ன? நான் கடந்த சொன்னேன், ஒரு மெக்கானிக் செட்டில் வந்து ஷோரூமில் இருக்கிற மாதிரி புது வண்டி இருக்காது. ஒரு மெக்கானிக் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா அழுக்கு படைஞ்சி உடைக்கப்பட்டு சில பார்ட்ஸ்கள் கலட்டப்பட்டு இப்படிதான் வண்டி அடிக்கும். அதே போல சபையில் உடைஞ்சு போன ஆத்மா தான் வரும்.
உதவக்கரை ஆத்மா தான் வரும். இந்த சபையில மாற்றப்படுது, அது புதுசா மாற்றப்படுது, அது வேலை செய்ய, அந்த ரிப்பரை சரி பண்ண. அப்போ அதுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா, வேதம் முதலாவது சொல்லுது, 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம், எவர் லாஸ்டிங் பிளான், முடிவில்லாத ஒரு பிளான், ஒரு திட்டம் இருக்கீங்க. ஆண்டவருடைய ஒரு முடிவில்லாத ஒரு திட்டம் நமக்குள்ள இறங்குது. அது இறங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம நினைக்கிறோம் உடைக்கிறாங்க, ஒரு வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டின உடனே, மெக்கானிசத்தை நிப்பாட்டின உடனே அப்படியே மேலாக ரிப்பேர் பார்க்க மாட்டாங்க. அதை கலட்டி துண்டாக்கி பீஸ் பீஸ் ஆக்கி, அது பெட்ரோல் போட்டு ஆயில் போட்டு அதை வாஷ் பண்ணி, தண்ணி போட்டு அதை வாஷ் பண்ணி, சோப் ஆயில் போட்டு அதை வாஷ் பண்ணி இருக்கீங்களா, அதை கழுவி, அப்போ எந்தெந்த பார்ட்ஸ் அதை மாற்றணும்னு சொல்லி அதை மாற்றி, அதை மறுபடி அதை கழுவி சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது ரீஃப்ரெஷ்ஷா. இதுதான் நம்ம சபைக்கு வர்றதுக்கான நோக்கம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சபைக்கு ஏன் வரோம், சபைக்கு என்ன காரணத்துக்காக போறோம்? நீங்க நிறைய பேர் தெரியல. சபைக்கு வந்து மாறாமல் இருக்கிறோம், சபைக்கு வந்து ரிப்பர் சரி பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, தேவனுடைய திட்டத்துக்குள், அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த பிளானுக்குள் என்னை கொண்டு போய் கொடுக்கிறது கிடையாது, அவருடைய சித்தத்துக்குள் கொண்டு வர கிடையாது. நான் என்ன பண்றேன், திட்டத்தை நானே போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன், லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். ஆண்டவர் இதுதான் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு இப்படி மனைவி வேணும், இப்படி பிள்ளை வேணும், இப்படி வேலை வேணும். ஆண்டோட கேட்கறது எனக்கு என்ன வேலை நீ வச்சிருக்கிறீங்க, அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. ஹலோ, நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டோட கேட்கறது கிடையாது, நான் எப்படிப்பட்ட பிள்ளையை பெறணும்னு ஆண்டோட கேட்கறது கிடையாது, நான் எந்த வேலைக்கு போகணும், எந்த வியாபாரம் செய்யணும் கேட்கறது கிடையாது. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, இவன் ஆசை கட்டினா, அவன் ஆசை கட்டினா, எனக்கு ஆசை வந்துச்சு, எனக்கு பிரியம் வந்துச்சு, என்கிட்ட பணம் இருக்கு, இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இருக்கீங்க. அப்போ ஆண்டோடைய தீர்மானம் நமக்குள்ள என்ன ஆகுது, செயல்படாமல். ஆண்டோடைய தீர்மானம் செயல்படாமல் போகும்பொழுது என்ன ஆகுது, நம்ம 10ல வாசிச்சோம், அனந்த ஞானமான சபை மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ அந்த அனந்த ஞானம் என்ற ஒரு காரியத்தை சபை மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுத்துறார். எத்தனை பேர் புரியுது? அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாரும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் படைத்த உருவாக்கின தேவனுக்கு முன்பதாக அந்த ஆதி காலத்து தொடக்கங்களுக்கெல்லாம் தொடக்கமாக இருந்த அந்த காரியத்திற்கு முன்பதாக இருந்த அந்த ஐக்கியம் ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, நானும் பிதாவும் ஐக்கியமாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருங்க. வார்த்தை சொல்லுங்க, நான் பிதாவோடு இருக்கிறது போல, பிதா என்னோடு இருக்கிறது போல, நாங்க ஒன்னா இருக்கிறது போல நீங்களும் ஒன்னா இருங்க. அப்ப அந்த ஐக்கியம் எங்க இருக்கணும்? முதலாவதாக உங்க சபைக்குள்ள, உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள, உங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். அதுக்கு அடுத்தபடியாக சபையில் ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியம் உங்களுக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா, சில ரகசியங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். தனிமையா இருந்தால் அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு சபை கூடி வரணும்னே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சபைக்கு போறேன்னு தலையை தூக்கி ப்ரௌடா பேசுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இந்த சபைக்கு போறது வெளியே சொல்லக்கூடாது, இந்த சபை பேர் வரல, இந்த சபை பெரிய சபை கிடையாது, அது வெப்சைட்ல வரல, அது பேர் வாங்கல, பாஸ்டர் அவ்வளோ பேர் வாங்கல அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் சிறிய இடத்துல இருந்து பெருசா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கையளவு மேகம்
பெருமழை பொழிகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது கிடையாது, எந்த இடத்துல இருக்கிறோன்றது கிடையாது, நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, அந்த ஐக்கியத்துல நமக்கு காணப்பட்ட அந்த ரகசியத்தினுடைய வெளிப்பாடுகள் என்ன. ஹலோ, அந்த ரகசியத்தினுடைய வெளிப்பாடு என்ன? என்ன ரகசியம்? ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் என்ன கொண்டு வருவார், ஆண்டவர் எங்க கொண்டு போவார், இதான் ரகசியம். நம்ம அதைத்தான் நீங்க நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் அதான் ரகசியம். இன்னொரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? வாசிக்கும் பொழுது, இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் சாக்கியமும் உண்டு. இதுதாங்க ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன ரகசியம்? ரகசியம் காதுக்குள்ள பேசுறது. உன்னை மனைவிக்கு தெரியாம மறைக்கிறது, கணவனுக்கு தெரியாம மறைக்கிறது, அப்பாவுக்கு தெரியாம மறைக்கிறது, அம்மாவுக்கு தெரியாம மறைக்கிறது, டீச்சருக்கு தெரியாம மறைக்கிறது, ஊழியக்காரருக்கு தெரியாம மறைக்கிறது. இதுதான் ரகசியம். இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ இயேசுவை பற்றும் ஒரு விசுவாசம் உனக்குள்ள வேணும். இது ரகசியம். இந்த ரகசியம் உனக்குள்ள இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சின்ன கடுகு விதையின் அளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் மலையை பார்த்து நீ பேசலாம், மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் விழும். புரியுதா? இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் விசுவாசித்தேன், பணம் வந்துச்சு, நான் விசுவாசித்தேன், கல்யாணம் முடிச்சேன், நான் விசுவாசத்தை பிள்ளை பத்தேன், நான் விசுவாசத்தை வீடு வாங்கினேன், நான் விசுவாசத்தை காரு பைக்கெல்லாம் வாங்கினேன், நான் விசுவாசிச்சேன், பணம் வந்துச்சு, நான் விசுவாசிச்சேன், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன், லட்சாதிபதி ஆயிட்டேன், நான் விசுவாசித்தேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டேன். கிடையாது. நான் விசுவாசித்தேன், அந்த விசுவாசத்தினால் எனக்கு ஒரு தைரியம் உண்டாச்சு. எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், எப்படி சாத்தான் கொடுக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு நான் என்னை பலமாடி பார்க்கணும். சாத்தான் எனக்கு முன்பதாக பெருசா நிற்கும் போது நான் அவனுக்கு முன்னாடி சிறுசா நிற்கிறேன். சாமுவேல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆண்டவரை தொழுது கொண்டு போகும் பொழுது இவனை அபிஷேகம் செய்யும் சொல்லும் பொழுது நான் யோசித்தேன். பிறகு தேவன் என்னை மறுபடி தூண்டினதுனால் நான் அபிஷேகத்தை கொடுத்தேன். அந்த அபிஷேகம் அவனுக்குள் விளங்காமல் போனது. அந்த அபிஷேகத்தை எடுத்து மறுபடி நான் தாவீதுக்கு கொடுத்தேன், அது விளங்கினது. அப்போ இந்த தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகத்தினுடைய காரணம் என்ன? எதற்காக அவனை அழைத்து அபிஷேகம் கொடுத்தார்? அவனை நாம் பார்க்கணும், ராஜாவாக்குறதுக்கு, அவனை தாவீதின் நகரத்துக்கு ராஜாவாக்குறதுக்கு கிடையாது, அவனை கோலியாத்தை முறியடிப்பதற்கு. அப்போ கோலியாத் எப்படி நிற்கிறான்? பெருசா நிற்கிறான். அவன் கையில 600 முழம் ஈட்டி இருக்கு, கம்பு இருக்கு, அவன் பக்கத்துல பெரிய படம் இருக்கு. இங்கே தாவீது மட்டும் சின்ன பையனா நிற்கிறான், குட்டி பையனா நிற்கிறான். நான் என்ன செய்வேன்? நம்மளால தான் யோசிச்சிருப்போம், ஓடியே போய் ஒளிஞ்சிருப்போம், சபைக்கே வந்துருப்போம். அப்படிப்பட்ட சபையே தேவையில்ல சாமி, அப்படிப்பட்ட செவமே தேவையில்லை அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சிருப்போம். ஆனா இவன் நிற்கிறான், ஐயோ எனக்கு மேல இருக்கான், பெருசா இருக்கிறான், அவன் கையில ஈட்டி 600 முழம் இருக்கு, அவன் பின்னாடி பெரிய படம் இருக்கு, நான் தனியா இருக்கிறேன், என்ன செய்ய? என்கிட்ட இருக்கிறது உலகத்துல இருப்பவனை காட்டிலும் பெரியவன். என்கிட்ட இருக்கிறது 5 கூலங்கள் இல்லை, என்கிட்ட இருக்கிறது தேவன். அதான் தைரியம். இரண்டாவது திட நம்பிக்கை. தேவனத்தின் நம்பிக்கையோட சேரும் சிலாக்கியம். அப்போ எனக்கு நம்பிக்கை இந்த 5 கூழாங்கல் கிடையாது. அப்போ இன்னைக்கு என் நம்பிக்கை வேலை, வியாபாரம், படிப்பு கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர். ஹலோ, நம்ம எதை நம்புவோம்? 4 பணம் இருக்கணும் நம்புவோம். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஓரியன்ட்ல இன்சூரன்ஸ் பண்ணுவோம், யுனைடெட்ல இன்சூரன்ஸ் பண்ணுவோம், எல்ஐசியில் இன்சூரன்ஸ் பண்ணுவோம், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். நாளைக்கு திடீர்னு படுத்துக்கிட்டேன்னா ஹாஸ்பிட்டல் என்ன பண்றது? இப்படிலாம் யோசிப்போம். யோசிங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டார். அப்போ என்னை கொண்டு போய் அப்படி நிப்பாட்டி இருக்காருன்னா நான் அவனை ஜெயிக்க,
இதான் தாவீது பார்த்தான். நான் அவனை ஜெயிக்க, நான் எப்படி ஜெயிப்பேன்? இந்த 5 கூழாங்கல்ல, இந்த அஞ்சு கூழாங்கல்ல என்னுடைய நம்பிக்கை கிடையாது. எனக்குள்ள இருக்க என் கர்த்தர் பெரியவர். இருக்கீங்களா? இதுதான் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா நோயை கண்டு பயந்துகிட்டே இருப்பேன், பேயை கண்டு பயந்துட்டே இருப்பேன், முன்னாடி நிற்கிற சூழ்நிலை கண்டு பயந்துட்டே இருப்பேன், உலக பிரகாரமா கவுன்சிலிங் கேட்பேன், உலக பிரகாரமா அங்க போய் இங்க போய் நிற்பேன். இந்த அபிஷேகம் இருந்தால் ஊழியக்காரன்ட்ட கவுன்சிலிங் கேட்பேன், நல்லவன்ட்ட கவுன்சிலிங் கேட்பேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான்ட்ட போய் நிற்பேன். உன் வாயில எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி வரலன்னு சொன்னா நீ அபிஷேகத்துல தேர்ந்தவனாக இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, என்ன அப்படி பாஸ்ட் பேசிட்டு? அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக? ஐக்கியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்காக நீ ஜெபம் பண்ண அப்படின்னா உனக்கும் ஜெபிக்க சொல்ல போற ஒருவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகுன்னு அர்த்தம். ஹலோ, இப்ப நான் இருக்கிறேன் பிரதர் சிஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ண, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு எனக்கு ஐக்கியத்தை நான் உண்டு கொண்டுறேன் அர்த்தம். நீ என்கிட்ட ஜெபிக்க சொல்லல, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஒரு ஆலோசனை கொடுங்க கேட்கலன்னு சொன்னா நீ அங்க என்னுடைய ஐக்கியத்தை நீ தேடலன்னு அர்த்தம். அங்க நீ தனிமையா இருக்கிறன்னு அர்த்தம். நீ தனிமையா இருக்கிறது எதுக்காக? நீ தைரியத்தை இழந்து போவான்னு அர்த்தம். நீ நினைக்கிற நான் தாவீதை போல் நிற்பேன், இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்கு கூட இல்லை. என்ன புரியுதா? எத்தனை புரியுது? அடுத்து சொல்றேன், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. அடுத்து உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தா உபத்திரம் இருக்காதா? சுகமா வாழ்வோமா? ஹலோ, இருக்கீங்களா? அம்பானி போல ஒரு வீடு கட்டி, மல்லையா போல ஒரு வில்லா கட்டி, நித்யானந்தா மாதிரி ஒரு தீவு வாங்கி, ஒரு பெரிய நடிகர் இருக்கிறார், ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறார், சொந்தமா ஒரு ஜெட் வச்சிருக்கிறார், அது மாதிரி போயிட்டு வந்துட்டு அப்படியா? அந்த மாதிரியா இருக்கும். இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உபத்திரவம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. மகிமை, அந்த உபத்திரம் மகிமை. இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் எடுத்து கலைக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் அங்கே இறங்குது. உடனே அந்த அபிஷேகத்தினுடைய பரிசுத்த ஆவியான அபிஷேகம் கொடுத்து நிரப்பி விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் வளர்ந்து கொண்டு போய் ஒரு 40 நாள் ஒரு போராட்டத்துக்குள்ள. எப்படிப்பட்ட போராட்டம்? சாத்தான் அவருடைய மைண்டுக்குள்ள பேசிட்டு இருக்கலாம். இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கல, என்னையும் உங்களுக்கு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கல, அவருடைய மைண்டுக்குள்ள உட்காந்து பேசுறான், அவர் எண்ணங்களுக்குள்ள பேசுறான், சிந்தனைகளோட யோசனைகள் பேசுறான். அப்பவே மன அழுத்தம் இருக்கு, அப்பவே யோசனைகள் இருக்கு. இப்போ நம்ம சொல்லணும் ஓவர் திங்கிங். என்னைய ஓவர் திங்கிங்? அது தூக்கி கீழே போடு, பைபிள் படி சரியாயிடும். ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, உபவாசம் போடுறாரு. இந்த ஓவர் திங்க் எப்படி அங்க ஜெயிக்கிறாரு பாருங்க. ஹலோ, அதனாலதான் உங்களால் உபவாசம் பண்ண சொல்லுது. நீங்க என்ன பண்றீங்க? உபவாசமே போட மாட்டேன்றீங்க, உபவாச கூட்டங்களுக்கே வர மாட்டேன்றீங்க, மாசத்துக்கு ஒரு உபவாசம் கூட்டம் வைக்கிறவங்க சபையில வரமாட்டேன்றீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு வெடிக்கிறோம் வரமாட்டேங்கிறீங்க. உபவாசம் போடணுமா? இப்போ டாக்டர் சொல்றாங்க பாருங்க, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க, ஒரு சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் உபவாசம் போடணும். அது உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ண புதுப்பிக்குதான். டாக்டர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. அதே இது பாஸ்டர் சொன்னா, பைபிள் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். என்னால் முடியாது பாஸ்டர், எனக்கு அல்சர் வந்துடும், எனக்கு வயிறு புண்ணாயிரும், எரிச்சல் வந்துடும், புண்ணு வந்துடும், வலி வந்துடும், கேஸ்ட்ரிக்ஸ் ஆயிடும், அப்புறம் ஏப்பம் போட்டுக்கிட்டே திரிவேன் பாஸ்டர். நிறைய பேர் அப்படின்னு அழைக்கும். நல்ல வயிறு உப்பி போய் புஷ்ன்னு வயிற்று தள்ளிக்கிட்டே அழைக்கும், நடக்க முடியாமல் இப்படியே அழைக்கும். கேட்டால் கேஸ் பாஸ்டர். ஹலோ, கேஸ் பாஸ்டர். உபவாசம் போடணுமா?
உபத்திரவங்க மத்தியில் உபவாசம் போடணும். அது மகிமையா இருக்குமா? ஸ்பிளண்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க மகிமைக்கு, க்ளோரினஸ் சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க இங்கிலீஷில். ஸ்பிளண்டர் க்ளோரினஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ அது மகிமையா இருக்கும். உபத்திரவங்க மத்தியில நீ சோர்ந்து போகக்கூடாது, துக்கப்படக்கூடாது, அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. எந்த இடத்துல அவமானப்பட்டையோ பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவன் தான். நிறைய பேர் இதுக்கே சபைக்கு வரமாட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்றான், இதுக்காகவே பெந்தகோஸ்து சபைக்கு வரமாட்டேன்றான், ட்ரினிட்டி சபைக்கு வரமாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா, ஐயோ நான் பிதாக்குமார் பரிசுத்த ஆவி நான் வந்து ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், அப்படி எடுத்தாங்க பரிசுத்த ஆவி வந்துடுவாரு. பரிசுத்த ஆவி வந்தால் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும், ஒழுங்காக பைபிள் படிக்கணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும். அப்படி பண்ண பரிசுத்த ஆவி வந்துடுவார். பரிசுத்த ஆவி வந்துட்டா நிறைய உபத்திரம் வரும். இதுக்கே நிறைய பேர், அதனால நிறைய பாஸ்டர் என்ன பண்ண போய் சொல்றான், நீ ஞானஸ்நானம் எடுத்தால் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும், நீ ராஜாவாகிற. நான் சொல்றேன், நீ ராஜாவாக மாட்ட, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாக. ஆனால் அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை தூக்கி அந்த பிரச்சனை போராட்டம் மத்தியில் உபத்திரமத்தில் நிற்கணும். எங்களுக்கு சொல்லுது பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திருநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் உண்டாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக. அந்த மகிமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனின் வல்லமையாய் வளர். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளான உள்ளான அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் நமக்கு தேவை. இந்த பூலோகத்துல நம்ம வாழ்றதுக்கு, அந்த பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு, நாம இந்த பூமியில் இருக்கிற உபத்திரவங்களை சந்திக்கிறதுக்கு, அதுல இருந்து நம்ம வெளியே ஜெயித்து வருவதற்கு நம்ம என்ன பண்றோம், நமக்கு முழங்கால் படி ரொம்ப தேவை. அதனால சொல்றேன், முழங்கால் படி போடுங்க, முழங்கால் படி போடுங்க, முழங்கால் படி போடுங்க. இன்னைக்கு கூட உபவாசம் பண்ணுவோம், முழங்கால் படிடுங்க. ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் படிடுங்க. பைபிள் வாசிக்கவும் முழங்கால் படிடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, பைபிள் படிக்கலே முழங்கால் படிக்கிட்டுருவோம். காலையில் 10 மணிக்கு பைபிள் படிக்க உட்காந்து முழங்கால் படி போட்டேன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு என்னுடைய மனைவி வந்து எழுப்பாங்க, ஒரு பிளாக் டீ போட்டு வந்து எழுப்புவாங்க. என்னங்க அப்பா எந்திரிக்கப்பா, இன்னும் பைபிள் படிச்சு முடிக்கலையாப்பா. பைபிள் முழங்காலில் நின்று என்னுடைய மாஸ்டர் தியாலஜிஸாக இருக்கட்டும், என்னுடைய மாஸ்டர் டிவினிட்டியாக இருக்கட்டும், என்னுடைய பிஹெச்டியாக இருக்கட்டும், முழங்காலில் படித்து முழங்கால ரிசர்ச் பண்ணேன். என்னுடைய 2 முழங்காலும் பார்த்தீங்கன்னா கருப்பா அப்படியே என்ன இருக்கும், கருப்பா அப்படியே காய்ச்சி போயிடுவோம். முழங்கால் படிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆவியினுடைய பலத்துக்கு. இன்னைக்கு உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கா, உன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கா, உன் கணவனுக்கு பிரச்சனை இருக்கா, முழங்கால் போடு. முழங்கால் போட்டு ஆண்டவர் சகோதரன் கதறி ஜெபம் பண்ணு. யாரும் எனக்கு உதவி செய்யல வேண்டாம், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவருக்கு முன்பதாக நான் முழங்கால் படிக்கும் பொழுது என் ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய பலன் வரும் பொழுது, அந்த பலன் பூரணமாகும் பொழுது நான் அந்த பரிபூரணத்தினை ஆசீர்வாதத்தை தரித்துக் கொள்வேன். ரொம்ப முக்கியங்க. எதுக்கு அபிஷேகம்? அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்து வாசிப்போம் 2 கொரிந்தியர் புஸ்தகம். அதுல போன வாரம் படிச்சது 1ஆம் அதிகாரம் 21 வசனம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் நம்முடைய தேவன். எதற்காக அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உபத்திரப்படுவதற்காக. எடுத்து வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிப்போம். எடுத்தவங்க வாசிக்கலாமா? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற சரி ரட்சிப்புக்கும்
ஏதுவான ம். விசுவாசத்தை கொண்டு ம். தேவனுடைய பலத்தினாலே ம். காக்கப்பட்டு இருக்கிற ம். உங்களுக்கு ம். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ம். இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ம். என்றாலும் ம். துன்பப்பட வேண்டியது ம். அவசியமானதால் ம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான ம். சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். ம். அழித்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ம். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற ம். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் காணப்படும். ஆமா, அங்க எபேசியர் புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன பார்த்தோம்? எபேசியர் புத்தகத்தை வாசிக்கும் போது உபத்திரவத்தினாலே தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி பார்ப்போம், மகிமை அடைகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது 1 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க வாசித்தோம், நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? கடைசி காலத்துல இருக்கிறோம், கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இருக்கீங்களா? கடைசி காலத்துல கிருபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். இந்த காலத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உபத்திரவ காலத்துக்குள்ள போயிடும். இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திட்டா ரிவார்டு லைஃப் கூட போயிடும். ஹலோ, இருக்கீங்க? எத்தனை பேர் புரியுங்க? ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை உடச்சிக்கிட்டு இருக்கிறோம், உங்களை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் தவறு பண்ணுறீங்க இப்படி மாறுங்கன்றோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை 4 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்துறாரு, என்னை அசிங்கப்படுத்துறாரு, என்னை அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்றீங்க. இல்லை, நீங்கள் இந்த கடைசி காலத்தில் கிருபை காலத்தில் நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு சரிப்படுத்தப்படலான்னு சொன்னால் நீங்கள் உபத்திரவ காலத்துக்கு போயிடுவீங்க. உபத்திரவ காலம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிறத விட பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் கேஸ் இல்லைன்னா, ஒரு நாள் நைட்டு இல்லைன்னா, ஒரு காலத்தில் நம்ம நைட்டே இல்லாமல் வாழ்ந்தோம், அரிக்கல்லாம் கூட வாழ்ந்தோம். திரி போட்டு ஒரு பாட்டிலில் துணியை சுற்றி விளக்கு போட்டு மதனை ஊற்றி அந்த காலத்துலேயும் நான் வாழ்ந்துருக்கிறேன். வெளியே போகும்போது இருட்டுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் அதே நேரம் இன்னைக்கு மெர்க்குரி இல்லாமல் போக முடியல. இன்னைக்கு மெர்க்குரி போயிடுச்சு, இன்னைக்கு எல்இடி பல்ப் வந்துருச்சு, அது இல்லாமல் நீ போக முடியல. இருக்கீங்களா? அந்த மதுரையிலேருந்து நாகர்கோவில் போகிற ரோடு, மதுரையிலேருந்து நாங்கள் போகும்போது முதல் ரோடு எப்படி இருந்துச்சு? இப்போ தான் அந்த விருதுநகர் பக்கம் இன்னொரு வழி போட்டுருக்காங்க. அப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், பாபநாசம் இப்படி போய் திருநெல்வேலி போய் கடையம் போய் பனையூர் போய் வள்ளியூர் போய் நாங்கள் நாகர்கோவில் போவோம். எப்படி இருக்கும்? 2 பக்கம் மரங்கள் இருக்கும், இருட்டாக இருக்கும், நடுவில் சிங்கிள் ரோடு இருக்கும். ஒரு பஸ் இங்கேருந்து போய் ஒரு லாரி போச்சுன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகணும். அவன் அங்கே நின்று கொடுக்கணும் ஓரமாக, அப்போ தான் போக முடியும். மதுரை டு நாகர்கோவில் போகிறது அப்போ வந்து எப்படின்னா 14 மணி நேரம் 15 மணி நேரம் போய் சேருது. இன்னைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அடிச்சுட்டு போயிடலாம். ரோடு என்ன ஆயிடுச்சு? ரிங் ரோடு ஆயிடுச்சு, வெளிச்சம் ஆயிடுச்சு. இருக்கீங்களா? அப்படியும் வாழ்ந்தோம், ஆனால் இப்படியும் இருக்கோம். ஆனால் இப்போ விறகு வச்சு ஏறினா இப்போ கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. விறகு வாங்கணும்னா விறகா புகை வருமே. அந்த காலத்தில் விறகை வச்சு ஊதி, அந்த குழல் மாதிரி இருக்கும், ஊதாங்குழல், அதை வச்சு நான் ஊதிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்கேன், எருவாட்டி தட்டியிருக்கிறேன். எங்கள் வீட்டு சொந்த மாடு இருக்கும், எங்கள் மாட்டோடைய சாணி எடுத்து எருவு தட்டி உமி போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். காய வச்சு எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து அதை பிச்சு அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருக்கிறேன். இந்த வேலையை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்காதனால, ரொம்ப சுகமாக இருந்ததுனால இந்த ஜென்ரேஷன் ஏதாவது சொல்லும்போது உடனே என்ன ஆகிடுங்க? அவமானம், வெக்கம் அப்படின்னு சொல்லி உடனே இந்த சபையை திட்டிட்டு இந்த பாஸ்டரை திட்டிட்டு அங்கே போக இப்படியே ஓட்டமாக இருக்கக்கூடிய நீ உருப்பட மாட்டேங்கிற, நீ தேர மாட்டேங்கிற. அப்போ இந்த கடைசி காலம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு எங்க? கடைசி காலத்தில். அப்போ இந்த கடைசி காலத்தை முடிச்ச உடனே நம்மளுடைய ரட்சிப்பு வெளியரங்கமாகும். அந்த ரட்சிப்பு நம்ம எங்க கொண்டு போகும்? 1000 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு கொண்டு போகும். அது உபத்திரவ காலமா, ரிவார்டு லைஃபா?
உபத்திரவ காலத்துக்கு போயிட்டோம்னா திரும்பி வர முடியாது. இப்ப படுறதை விட பல மடங்கு இருக்கும். அந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வர்றார். அப்பையும் ஒரு நியாய பிரமாணங்களை எடுத்துட்டு வருவார். நியாயாதிபதியா இருப்பார், நியாயம் தீர்ப்பார். அங்கேயும் நம்ம மன்னிக்கப்பட்டோம் சொன்னா அங்கேயும் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கிருபை காலத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது போறது ஈஸி. ஆனா உபத்திரவ காலத்துல போய் போறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றீங்க, இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் தவறு செஞ்சுட்டீங்க, இன்னும் மேலும் செஞ்சுட்டீங்க, இன்னும் அக்கிரமம் பண்ணிட்டீங்க, அப்படியே பட்டும் படாமல் இருக்கிறேன். அந்த உபத்திரவ காலத்துக்கு அங்க போயிட்டு நீங்க திரும்பி வர்றது கஷ்டம். அப்படி வந்தா தான் நியாயம் தீர்க்கும்போது, நீதிபரன் ஆண்டு இருக்கும்போது, ஹலோ, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கண்டித்து உணர்த்தும்படியாக பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து, எது தவறு எது சரி, எங்க போகணும் எங்க போகக்கூடாது. மண்டையாட்டுறதுக்கு கிடையாது, மண்டையாட்டுறதுக்கு மாறுறதுக்கு யோசிக்கிறதுக்கு, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆயத்தத்துக்கு நம்ம போறதுக்கு. அந்த ரட்சிப்பு முழுமையா இப்ப பட்டிருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. இப்ப பட்டிருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. சொல்லப்படுது இல்லையா, ஆஃப்டர், அதாவது கிருபையின் காலத்துக்கு பிறகு அங்க வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு இருக்கு. அந்த ரட்சிப்பு பாருங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி பலப்படுத்திட்டு இருக்கிறார். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுது. அப்போ நீங்க பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள்ளும் பெரிய ஒரு அதிசயத்துக்குள்ளும் பெரிய மகிமைக்குள்ள போக போறீங்க. அதுக்கு முன்பதாக நீங்க ஒரு சின்னதாக துக்கப்படணும். அப்போ இந்த பரலோகத்தில் போய் சேருவதற்காக அந்த தகுதி, பரலோகத்தில் போய் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படுவதற்காக, கிறுக்கப்படுவதற்காக, எழுதப்படுவதற்காக நமக்காக ஒரு உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறது நம்முடைய கையில். சில பேர் இந்த உபத்திரத்தில் விழுந்து போயிடும். இந்த உபத்திரத்தில் விழுந்துறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூரமாக்கப்பட்டுரும். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்டராக்கப்பட்டவன் சபையை மூடிட்டு வேலைக்கு போயிடலாம். இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க, எத்தனை பாஸ்டர் வேலைக்கு போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பாஸ்டர் விபச்சாரத்தில் விழுந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை விசுவாசிகள் விபச்சாரத்தில் விழுந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை விசுவாசிகளுடைய பிள்ளைகள் திருடனாக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? கொலைகாரனாக்கப்பட்டிருக்காங்க, ரவுடியாக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை விசுவாச குடும்பங்கள் இன்னைக்கு தூரமாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் கணவன் ஒரு சர்ச்சு, குடும்பம் ஒரு சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. கணவன் ஒரு சர்ச்சுக்கு போவான், மனைவி ஒரு சர்ச்சுக்கு போவான், பிள்ளை ஒரு சர்ச்சுக்கு போவான், அண்ணன் ஒரு சர்ச்சுக்கு போவான், தம்பி ஒரு சர்ச்சுக்கு போவான், அம்மா ஒரு சர்ச்சுக்கு போவான், அப்பா ஒரு சர்ச்சுக்கு போவான். காரணம் என்ன? ஐக்கியம் இல்லாமல். அப்போ ஐக்கியத்திலிருந்து நான் வந்தோம். சபையில் ஒரு ஐக்கியம், குடும்பத்தில் ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அதுக்கடுத்து உபத்திரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த உபத்திரம் எதுக்கு? பரிசுத்த ஆவி வந்தால் நம்மளை ஈஸியாக நடத்துறாங்க இல்லை. இது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு டெஸ்ட், ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுதந்திரம் இந்த பூமியில இல்லைங்க. பூமியில சிகரெட் குடிக்கிறதுனால, கஞ்சா குடிக்கிறதுனால, தண்ணி அடிக்கிறதுனால, ஏன் இஷ்டத்துக்கு போய் ஏன் இஷ்டத்துக்கு வர்றதுனால, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் மாறதுனால, பெற்றோர் பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் வாடுறதுனால சுதந்திரம் கிடையாது. இன்னைக்கு நம்மளால இதான் சுதந்திரம் நினைக்கிறேன். நம்ம இதான் சுதந்திரம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி தனிமையாக போகணும், நம்ம மெசர் பணத்தை எடுக்கணும், யாருன்னு எனக்கு கேட்கக்கூடாது, யாரும் எனக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் யோசிக்கணும், நான் திட்டம் போடணும், நான் நினைக்கணும், என் ஆசை நிறைவேறணும், நான் சுதந்திரமா வாழணும். எனக்கு மனைவி கேட்கக்கூடாது, கணவன் கேட்கக்கூடாது, பிள்ளைகள் கேட்கக்கூடாது, பெரியவங்க கேட்கக்கூடாது, சின்னவங்க கேட்கக்கூடாது, உட்டார்கள் கேட்கக்கூடாது, உறவினர் கேட்கக்கூடாது, யாரும் எனக்கு அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்படியே அவுத்து விட்ட காலை போல அலையணும். அப்படின்னு தான் சுதந்திரம். இது சுதந்திரம் கிடையாது. பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு பிரதர், சிஸ்டர். அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் 12 கேட் இருக்கு, 12 வாசல் இருக்கு. இந்த 12 வாசல்லையும் அந்த இடத்துல யாக்கோபனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள் அங்க எங்களுக்காக வாசல்ல காத்திருக்கிறாங்க.
நாம யாருடைய வாசல்ல போவோம்? இஸ்ரவேலா இருந்தால் இஸ்ரவேலுடைய வாசல்ல போவேன். யூதா கோத்திரமா இருந்தால் யூதாவுடைய வாசல்ல போவேன். இஸ்ரவேல் 1,44,000 ஊழியக்காரர்களுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரம் 12,000 பேர்களுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்போ நாம இஸ்ரவேல் ஜனமாக இருந்தால் இஸ்ரவேலுடைய வாசலுக்குள்ள போவோம். அங்கே அவரே தேவாலயமாக இருக்கிறார், அவரே வெளிச்சமா இருக்கிறார். அங்கே அந்த சுதந்திரம் நமக்கு தேவை. அங்கே கரண்ட் பில் கட்ட வேண்டாம், வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், சர்ச்சு வாடகை கட்ட வேண்டாம், சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு ஜாமான் வாங்க வேண்டாம். ஹலோ, எம்பையர் ஹோட்டல் உட்காந்து சாப்பிட வேண்டாம், தாஜ் ஹோட்டல் உட்காந்து சாப்பிட வேண்டாம், கையேந்தி பவனில் உட்காந்து சாப்பிட வேண்டாம். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், ஏன் குழம்பு வைக்கணும் யோசிக்க வேண்டாம். அங்கே எல்லாமே சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்படும். அங்கே சாப்பாடு தண்ணி வண்ணி எதுவுமே தேவையில்லை. அங்கே வெளிச்சமாக என் இயேசு இருப்பார், தேவாலயமாக இயேசு இருப்பார், தேவ ஆட்டுக்குட்டியானவர் அங்கே நமக்காக நிற்பார். இதுதான் சுதந்திரம். இருக்கீங்களா? அப்போ அதுக்கு முன்பதாக ஒரு உபத்திரவம், இந்த பூமியில உபத்திரவம். எதுக்காக நமக்கு உபத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் உபத்திரம் வைக்கப்பட்ட? ஏன் கஷ்டப்படணும்? ஏன் துக்கப்படணும்? நான் ஏன் அவமானப்படணும்? கர்த்தர் என்னை கொண்டு போய் அவமானத்துல வைக்கிறார், கஷ்டத்துல வைக்கிறார், நிஷ்டத்துல வைக்கிறார். எதற்கு 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 நம்ம நினைக்கிறோம்? ஏன் என் வாழ்க்கையில் எப்படி போராட்டம், கஷ்டம், துக்கம், அவமானம்? ஒரு பெருமையை வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. அதோ இருக்கீங்களா? அடுத்த வருஷம் இதிலே நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்வும் உண்டாக. ஆமென். அப்போ ஒரு தங்கம் அக்னியில போட்டு சுட்டரிக்கும் பொழுது அதுக்கு மெருகு ஏறுது, அதுக்கான தன்மை மாறுது. முதல்ல பார்க்கும்போது தங்கம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும், பார்க்க அசிங்கமா இருக்கும். அதை தீயில போட்டு சுடும்போது அது மெருகு ஏறுது, கலர் ஏறுது, பவர் அதிகமாகுது. கட்டிய கருப்பா கொண்டு வைக்கும் போது யாரும் வாங்க மாட்டாங்க. அது அக்னியில போட்டு சுட்டு எரிக்கப்பட்டு அது ஒரு வடிவமைக்கும் போது, அது மோதிரமாக வடிவமைக்கும் போது, ஒரு கம்மலாக வடிவமைக்கும் போது, ஒரு செயினாக வடிவமைக்கும் போது அதுக்கான மகிமை. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அபிஷேகமாய் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பொழுது அந்த அபிஷேகமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை உபத்திரவப்படுவது எதுக்காக அப்படின்னா இன்னும் நீங்க மகிமை மேல் மகிமை அடைய, கிருபை மேல் கிருபை அடைய, அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை முழுமையாய் நீங்க பெற, அந்த முழுமையில நீங்க பரிபூர்ணமாய் வாழ்ந்து செலுத்திட. இங்க பட்ட அவஸ்தை பாடு துக்கத்துக்கெல்லாம் அங்கே சுதந்திரமாகிறது. இது தெரியாமத்தான் நிறைய பேர் சபையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏன்டா வந்து தெரியாம வந்துட்டு இருக்கிற, ஏன் ஜெபிக்கணும் தெரியல, ஏன் ரட்சிக்கப்படும் தெரியல. அதனால என்ன பண்றீங்க? சாத்தான் கொடுக்கிற இந்த உபத்திரவத்தை பார்த்த உடனே சாத்தான் உங்களை வேற வழிக்கு காட்டிடுறான். உடனே அதை வேற வழிக்கு போயிடுறீங்க. பெருமை என்ற வழிக்கு போயிடுறீங்க, பொறாமை என்ற வழிக்கு போயிடுறீங்க, பாவம் என்ற வழிக்கு போயிடுறீங்க, துக்கம் என்ற வழிக்கு போயிடுறீங்க, அப்படியே பின்னோக்கி போயிடுறீங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராம இந்த பழைய வாழ்க்கைக்குள்ளேயே மறுபடி போயிடுறீங்க. அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடுறீங்க, செத்தவர்களை வணங்கும்படியாக போயிடுறீங்க, குறி கேட்கிற வாழ்க்கைக்கு போயிடுறீங்க, ஜோசியம் பார்க்குற வாழ்க்கைக்கு போயிடுறீங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் குறி கேட்குறாங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சாதகம் பார்க்குறான், எத்தனை பேருக்கு நல்ல நாள் பார்க்குறான், சாங்கலியம் பண்ணுறான், சடங்கு பண்ணுறான். காரணம் அவன் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லாமல் அது தீயது என்று சொல்லி ஆண்டோடைய அந்த சுதந்திரத்தை இழந்து போயிடலாம். இதற்காக அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி
மனசாலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமா, இது அப்படி படிக்கணும். 7 வரைக்கும் வாசிக்கணும். 1 இருந்து 7 வரைக்கும் வாசிக்கணும். ஒன்னொன்னா வாசிங்க. இங்க எங்க நம்ம அபிஷேகம் இல்லாததுனால, அபிஷேகத்தை விட்டு பின்னோக்கி போறதுனால, சில பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இப்போ சவுலுக்கு அபிஷேகம் பண்ணப்படுது ராஜாவாக, அவன் சரியாய் இல்லாததுனால அந்த அபிஷேகத்தை திரும்ப எடுக்கிறார் ஆண்டவர். அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி எடுக்கிறார். இப்ப கெட்ட ஆவியை உள்ள கொடுக்கிறார். இப்ப இந்த பரிசுத்தாவி யாருக்குள்ள போகுது? தாவீதுக்குள்ள போகுது. இப்ப தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணுகிறார். இருக்கீங்களா? அப்போ இந்த சவுளுடைய காரணம் என்ன? ஏன் பின்னோக்கி போயிட்டான்? அப்போ உபத்திரவங்கள் வரும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உபத்திரம் வரும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது, ஒரு தங்கத்தை சோதித்து அந்த தங்கம் மெருகற்றப்பட்டு அது மகிமையாகிறது என்று சொல்லி உணராமல் அவன் பின்னோக்கி போகிறான். எப்படி பின்னோக்கி போகிறான்? இங்க வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம். இன்னைக்கு பொய்யருடைய மாயம் இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே பொய்யை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொய்யாய் வேஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. பொய்யான கிறிஸ்தவர்களாக மாறாங்க. இப்ப நான் யாராவது பார்த்து என்ன கிறிஸ்தவனாக கேட்டா, நீங்க என்ன படிப்பு கேட்டீங்க, நான் ஜெபம் இல்லையா, பைபிள் படிக்க அப்படின்னு அப்படி கேட்டா நீங்க பொய்யரா தான் இருப்பீங்க. திரும்பி கேட்கணும், பாஸ்டர் எங்க பாஸ்டர் விழுந்தேன், நான் எங்க பாஸ்டர் பொய்யானேன், எங்க ஆண்டு அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை சரிப்படுத்திக்கிறேன். ஹலோ, நான் பைபிள் படிக்கலையா, நான் ஜெபம் இல்லையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் தசமபாகம் கொடுக்கலையா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பொய்யிலே சூடுண்ட, இது ரொம்ப முக்கியம். மனசாட்சியில் சூடுண்ட, இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் புத்தி கேட்க மாட்டாங்க. அடிப்பட்டு விதிப்பட்டு கால் துப்பப்பட்டு தான் வருவாங்க. அப்படி வந்தா கூட சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அந்த நல்ல விஷயங்களை அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது. செய்கிற தப்பை சொல்லி காமிச்சோம்னா, இதை விடுன்னு சொன்னா அதை விட மாட்டாங்க. அதே பொய்யானவங்க பொய்யான காரியங்களை சொன்னா, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவன் அரசியல் சட்டத்தில் போய் பொய்யான அரசியலுக்குள்ள இருக்கிறான் தெரியுமா? எத்தனை பொய்யான கட்சிக்குள்ள இருக்கிறான் தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டதை மறந்து, அபிஷேகப்பட்டதை மறந்து, சபைக்கு வரதை மறந்து, தேவ செய்தியை கேட்கிற மறந்து, துண்டு போட்டு கலத்துல துண்டை போட்டு போஸ் கொடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஸ்டோரி போடுறான் தெரியுமா? எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை பண்ணி வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடுறான் தெரியுமா? இருக்கீங்களா? எத்தனை பேர் சிகரெட் கடையில், சாராய கடையில் நின்று போட்டோ எடுத்து போடுறான் தெரியுமா? கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட ஆலோசனை எத்தனை பேர் நிற்கிறான் தெரியுமா? அவன் இன்னும் அழிய போறான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் பரலோகத்துக்கு போகாமல் அக்கினி கடல்ல போய் விழுவ போறேன்னு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு ஐயோ என்பதை தெரிய மாட்டேங்குது. அவன் யானை தன் பலம் தன்னை அறியாதிருக்கும் சொன்னது போல, யானை தன் பலத்தை அறியாதிருக்கிறது போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறதை குறித்து பார்க்க வாசிக்கும். சிலர் எப்படி இருக்கிறாங்க? பிற்காலத்தில் மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள், பெருமையின் ஆவிகள், போட்டியின் ஆவி, பொறாமையின் ஆவி, சுய கட்டுப்பாடு இழந்த ஆவி, அடங்கி போகாத ஆவி, தாழ்மைப்படாத ஆவி, தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்கிற, தன்னை பெரிய ஆளா காட்டுகிற, தெரிஞ்சமாய் காட்டிக்கொள்கிற, தர்மபுரியில் ஒரு பாஸ்டர்ஸ் உடைய ஃபெலோஷிப்ல செய்திக்கு அழைச்சிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் இருக்கக்கூடியவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு நாள் ஒரு
செமினார் கொடுத்துட்டு போங்க. சரி வரேன். செமினார் கொடுத்துட்டு இருந்தேன். பாஸ்டர்ஸ் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. செமினார் கொடுத்து முடிச்சிட்டேன். சில பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் உங்கள் செய்தி நல்லா இருந்துச்சு, உங்கள் செமினார் நல்லா இருந்துச்சு. சில பேர் சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு தான் ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. ஏன் அப்படி கேட்டேன். ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, நாங்கள் செய்கிற குற்றத்தை குற்றம் சொல்ல யாருமே கிடையாது. நீங்கள் தான் இன்னைக்கு வந்து குற்றம் சொல்லியிருக்கீங்க, அதை உணர்த்திருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவமானமாக இருக்கு. ஆனால் இனி நாங்கள் திரும்பி ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறணும். அடிக்கடி எங்களுக்கு செய்தி கொடுங்க, அடிக்கடி வந்து செமினார் கொடுங்க, அடிக்கடி வந்து எங்களுக்கு பாடம் கொடுங்க. உங்கள் பைபிள் காலேஜில் எங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுப்பீங்களா? நாங்கள் கூப்பிட்டா வருவீங்களா? நான் வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுப்பேன். அதான் மாற்றம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செய்ய போற காரியம். எத்தனை பேர் புரியுது தெரியுமா? அடுத்து வாசிக்கும் பொழுது சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளோடு உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து என்ன உபதேசம்? பிசாசின் உபதேசம். இங்கவா உன்னை பெரியவன் ஆக்கி காமிச்சிடறேன், இங்கவா உன்னை ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் ஆக்கிறேன், இதை செய் உன்னை பெரிய தொழிலாளி ஆக்கிறேன், உன்னை முதலாளி ஆக்கிறேன், இங்கவா உன்னை பெரிய பாஸ்டர் ஆக்கிறேன், இங்கவா உன்னை பெரிய குடும்ப தலைவன் ஆக்கிறேன். வீட்டு கொண்டு போய் உங்களை போய் ஒண்ணுமே ஆசையை காட்டி ஆசையை காட்டி ஆசையை காட்டி இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. எங்க சொல்றாரு? இந்த இடத்துல வளைய போடுன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், இந்த இடத்துல விடிய விடிய வளைய போட்டுட்டோம் ஐயா, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அதெல்லாம் முடியாது அப்படின்றான் பேதுரு. ஆனாலும் சொல்றான், ஆனாலும் வார்த்தையை கீழ்படிச்சு ஒரு ஆட்டை போட்டு பார்க்குறேன். இந்த இடத்துல போடு, இந்த இடத்துல விடிய விடிய போட்டேனே, அதே இடத்துல நீ போட சொல்றியே, இருந்தாலும் நம்ம நடந்து சொல்லிப்போம். இருந்தாலும் முட்டாளாகும் உங்களுக்கு, இந்த இயேசு கிறிஸ்து முட்டாளாகும் உங்களுக்கு. நான் வேலை பார்த்த இடத்துலயே வேலை பார்க்க சொல்றான். நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் நமக்கான உயர்வை வச்சிருப்பாருங்க, அங்கேயே மகிமை வச்சுக்க கணக்கு வச்சுப்பாரு. ஆனா இந்த சாத்தான் உபதேசம் என்ன பண்ணுவான்? நீ இங்க வளைய போடாது, இங்க போடுவான். இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாள் நீ சாவாய், இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாள் வாழ்வாய் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கலாம் அந்த சொல்லிட்டு போறாரு, நீ சாப்பிடு. ஐயோ, நான் நிர்வாணியா இருக்கிறதை நான் பார்க்கிறேனே. அவர் முகத்தை பார்க்க முடியல, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆதாமும் ஏவாளும். இருக்கீங்களா? ஏவாள் ஒரு வார்த்தை பேசும்பொழுது சாத்தான் உபதேசம் 13 வார்த்தையாக இருந்தது. இருக்கீங்களா? ஏவாள் ஒரு வார்த்தை பேசும்பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கு சாத்தான் 13 வார்த்தை பேசியிருக்கிறான். மொத்தம் அவன் பேசின வார்த்தை 7 வார்த்தை. ஆனால் இவன் பேசின வார்த்தை எவ்வளவு தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகள். இதுதான் பிசாசு கொடுக்குற உபதேசம். பிசாசு கொடுக்குற உபதேசம் எப்படி இருக்கும்? நிறைய ஆசையா, நிறைய வார்த்தையா, பெருசா பேசுவான். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், ஒரே காரியத்தை சொல்லுவார். நீங்க போ, யோனா பார்த்து சொல்ற, நீங்க போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேலே பார்த்து சொன்னார், அவனை 3 நாள் வாய்க்குள்ள மூடி, வாயை திறந்து அவனை முழுங்கி வயிற்றுக்குள்ள 3 நாள் வச்சுக்கோ, 3ஆம் நாள் கரையில போடு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை தான் ஆண்டோடைய வார்த்தை. ஆவியானுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தால் ஒரே காரியத்தை நீ மணந்துடணும், மனம் மாறணும், ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாள்ல சொன்ன சொல்லிட்டே இருக்கக்கூடாது, சொல்லிட்டே இருக்கக்கூடாது, உன்னை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நீ மாறு 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 திருந்து அப்படின்னா நீ இன்னும் பிசாசு பிடிகளை சிக்கிருக்கன்னு அர்த்தம். நீ பிசாசு உபதேசத்துல இருக்க, பிசாசு காட்டி கொடுத்த ஆசையில் இருக்க, பிசாசு காட்டுற ஒவ்வொரு வஞ்சிக்கிற ஆவியில நீ இருக்கன்னு அர்த்தம். அவனை மயக்கி வச்சிருக்கான், அவன் பிடியில வச்சிருக்கிறான் அர்த்தம், அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் அர்த்தம். ஒரு வார்த்தை, இதை செய்யணும், அதுதான் கிறிஸ்தவ பெண், கிறிஸ்தவன், அதான் கிறிஸ்தவன், அதான் கிறிஸ்தவன். இருக்கியா? தொடர்ந்து வாசிக்கும் போது
விவாகம் பண்ணாது இருக்கவும் முதல் அதை முடிக்கிற உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு சாத்தான் உங்களை ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசத்தை விட்டு விலகி 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 உங்கள் நிறைய சந்தேகத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சுனா. நீங்க சொல்றீங்களா நிறைய சந்தேகம் வருது, பைபிளை தொடர்ந்த நிறைய சந்தேகம் வருது, ஜெபம் பண்ண நிறைய சந்தேகம் வருது, சர்ச்சுக்கு வந்த நிறைய சந்தேகம் வருது, ஜெபம் பண்ண நிறைய சந்தேகம் வருது, அதுக்கு பண்ண அது சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருதுங்க? உங்களை சாத்தான் என்ன பண்றான்? விசுவாசத்தை விட்டு விலகி உங்களை விழ வைக்கும்படியாக போட்டிருக்கிற கண்ணி. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லைன்னா எங்க போவீங்கன்னு தெரியல. நிறைய பேர் பரிசுத்தாவி அது டவுன் குச்சி நிறைய பாஸ்ட் உங்களை கெடுத்து வச்சிருக்காங்க, நிறைய பிரசங்க கெடுத்து வச்சிருக்கான், நிறைய சுவிசேஷ கெடுத்து வச்சிருக்கான். டவுன் குதிக்க வச்சு கீழே உழுக வச்சு ஆட விட்டு ஓட விட்டு அது உடனே பரிசுத்தாவி நீங்க வந்து பரிசுத்தாவினா என்ன தெரியுமா? எது நல்லது, எது கெட்டது, எது குடும்பம், எது உலகம், எது சரி, எது தவறு, எங்க நிக்கணும், எந்த சபையோடு இருக்கணும், எந்த ஊழியத்தோடு இருக்கணும், எந்த ஊழியக்காரனோட இருக்கணும், எந்த செய்தியோடு இருக்கணும், எப்படிப்பட்ட ஆளுகளோட நம்ம சகவாசம் வைக்கணும், எங்க போகக்கூடாது, எங்க வரக்கூடாது, யார்கிட்ட கீழ்ப்படியணும், நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி முழங்கால் பண்ணணும், எப்படி காத்திருக்கணும், இதெல்லாம் முக்கியம். சாபம்ன்றது ஒருத்தன் பேசி சபிக்கிறதுனால சாபம் வருதில்லை. ஒருத்தன் நீ சபிக்கிற ஒருத்தனை கெட்டவத்தை பேசுனா பொறுமையாக்குற அந்த உனக்கு சாபமா மாறும். ஹலோ, நீங்க நினைக்கிறீங்க என்னைய குடும்பத்தார்கள் பேசுறதுனால, நண்பர்கள் திட்டுறதுனால எனக்கு சாபம், அந்த சாபம் மட்டும் கிடையாது. நீ ஒருத்தனை நீ வஞ்சிக்க 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 வைய 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 திட்ட 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 அவங்களை நீ கேவலப்படுத்த 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 அவங்க நீ ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்க அவன் பொறுமையா காத்திருக்காம பாரு, அந்த பொறுமையே உனக்கு சாபமா மாறும். இன்னைக்கு இருக்கிற அநேக பேர்கள்ல அந்த பொறுமை அவன் வாழ்க்கையில் சாபமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹலோ, இப்ப படிங்க. விவாகம் பண்ணாது, விவாகம் பண்ணாது இருக்கவும். விவாகம் பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்றது பிதாவாக தேவன் நமக்கு கொடுத்தது. இவன் தனியா இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன், இவனுக்கு எலும்பும் சதையுமாக, இவனுக்கு பிரியமாக இன்பமாக துன்பமாக எல்லாத்துலையும் இருப்பா பங்கெடுப்பான்னு சொல்லி இருப்போம், ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இவர் மனுஷனை மண்ணில் வந்து உருவாக்கப்பட்டவர், மனுஷன் மண்ணில் உருவாக்கப்படாதபடிக்கு மனுஷனுடைய விழாவில் வந்து அவனுக்குள்ள அவனாக இருக்கும்படியாக, அவனுக்குள் எல்லாமாக இருக்கும்படியாக, தலைவன் தலைவியாக இருக்கும்படியாக அவனுக்குள்ள உருவாக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் நினைச்சிருந்தா மனுஷனை மண்ணினால் செய்யப்பட்டது போல மனுஷன் மண்ணினால் செய்யணும் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், அவளுக்கும் அவருடைய சுவாசத்தை ஊத எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா மனுஷனுக்குள்ள நீங்க நிறைய பேர் விவாகம் பண்ணாது இருக்குங்க, விவாகம் பண்ணி பொண்டாட்டியோட ஒன்னா இருக்காங்க, கணவன் ஒன்னா இருக்காங்க, அப்படி இப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. நிறைய பேர் குடும்பத்தை பிரிச்சு சொல்றாங்க. இன்னைக்கு சரியில்லாத குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆமாங்க, இதெல்லாம் சாத்தானுடைய திட்டம். எங்க நீ ஒன்று சேர்ந்துட்ட ஒரு சந்ததியை உருவாக்கிடுவ. இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு 13 வயசுல இருந்து 14 வயசு 16 வயசு வரைக்கும் ஊசி போடுறாங்க. அந்த ஊசி எதுக்கு போடுறாங்கன்னா உங்களுக்குள்ள குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்காக அந்த ஊசி போடுறாங்க. கேட்டால் கேன்சருக்கு போறேன்னு சொல்றாங்க. ஆனால் கேன்சருக்கு இல்லையா, குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்காக, உடனே மலடு ஆகிறதுக்காக. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகத்துல இருந்து வாசிக்கும் பொழுது சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், சந்ததிகளை உண்டு பண்ணுவேன். அதனால தான் நம்ம சபையில் சந்ததிகளுக்காக உட்காந்து ஜெபிக்கிறது, பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஜெபிக்கிறது. நம்ம எந்த சபையில் இப்படி ஜெபம் பண்ண மாட்டான், எந்த சபையில் இப்படி வளர விட மாட்டான். இங்கே உங்களை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பரலோகத்தினுடைய சுதந்திரங்களாக மாறுவதற்காக. திருமணம் ரொம்ப முக்கியம். திருமணம் அனுப்புகிற கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ள வாழணும். எங்கள் அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, மகன் நீங்கள் அடிப்படி சண்டை போட்டாலும் பேசாமல் இருந்தாலும், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சண்டை போட்டாலும், நைட்டு வரைக்கும் சண்டை போட்டாலும், நைட்டு 2 வாரம் படுக்கும்போது ஒரே பையன் தான் படுக்கணும். எந்த தாய் சொல்லிக் கொடுப்பா, எந்த தகவல் சொல்லிக் கொடுப்பா? எங்கள் அப்பா சொல்லுவார், மகன் மனைவி கூட படுக்கும்போது கையை மேலே போட்டு படுக்கணும், காலை மேலே போட்டு படுக்கணும், அணைச்சி படுக்கணும். அப்போது எனக்கு கல்யாணம் முடிச்ச டைமில் அசிங்கமாக இருக்குன்னு அப்படி பேசுகிறேன். ஆனால் அதுக்கு அப்போ தான் தெரிஞ்சு எப்படி இருக்கணும், மனைவியும் கணவனும் விட்டு கொடுக்காமல் எப்படி இருக்கணும், சாத்தான் உள்ளே நுழையாதபடி சொல்வார். எங்கேயாவது நீங்கள் வெளியே போனீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போங்க. அதனால தான் இன்னைக்கு நானே என் மனைவி வெளியே போகணும்னா சேர்ந்து போவோம்.
என் குடும்பத்தில் எனக்கு என்ன தெரியுமா, மனைவி இல்லாமல் வரமாட்டான். கடந்த நாள் ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு ஒரு 6 மணி நேரம் வெளியே போனாங்க. 6 மணி நேரம் இருக்கிறது எப்படி ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, ஐயோ என் 6 மணி நேரம் என் மனைவி இல்லாமல் இருக்க முடியல, அவன் முகத்தை பார்க்காம இருக்க முடியல, அவளுக்கு முன்னாடி நான் போயிடணும். ஏன்னா 6 மணி நேரத்தை தாங்க முடியாத நான் அதுக்கு மேலே இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி நான் போயிடணும். அவள் இருந்துருவா, என்னால் இருக்க முடியாது. இருக்கீங்களா? என்ன அப்படி பாஸ்டர் பேசுறேன்? விவாகம் பண்ணாதிருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு. விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள் விளக்க வேண்டும் என்று. இந்த அபிஷேகத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அபிஷேகம் சாதாரண போனோன்னு பாஸ்டர் எண்ணெயை வச்சு தலையில் அபிஷேகம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அபிஷேகம் பண்ணுகிறேன், உடனே நீங்க வந்து அபிஷேகம் பண்ணி விசுவாசியாகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அப்படியே பெரிய ஆளாகி உடனே ஒரு கோட்டையை கட்டி சர்ச்சை கட்டி ஊழியத்தை கட்டி அபிஷேகத்துக்கு பிறகு இவ்வளவு காரியங்கள் இருக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிற்கிறோம்? விவாகத்துக்கு வந்து நிற்கிறோம். அடுத்து எங்க வந்து இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கணுமோ அதெல்லாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு ஒரு ஊழியக்கான பிரசங்கியா புதுசா உழைச்சிட்டு வந்திருக்கிறான். அதுக்கு புதுசா ஒரு சுவிசேஷம் வந்திருக்கிறான். வேத புரட்டாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். வேதத்தை புரட்டி போடுறவன், சத்தியத்துக்கு புறம்பாய், சத்தியத்தை அறிந்தவனுக்கும் சத்தியத்தை அறியாதவனுக்கும் விசுவாசிக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷன் எழுதி வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு சாத்தான் ஊழியக்காரர்கள் மூலமாக கூட வார்த்தைகள் மூலமாக கூட இன்னைக்கு பிசகும்படியாக நடக்கிறான். இப்ப என்ன பண்றான்? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம். உடனே என்ன பண்றான்? பக்கத்து வீடுக்கான ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு கொடுக்குறான். உடனே விசுவாசி சொல்றான், நான் அதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் இயேசுவின் ரத்தத்தில் பரிசுத்தப்படி சாப்பிட்றேன். உடனே வாங்கி சாப்பிட்றான். ரொம்ப வாசமா இருந்துச்சுங்க, நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க, நம்ம செய்யறதை விட சுகமா சூப்பரா நல்லா நச்சுன்னு வாயில் எச்சு உருப்படியா இருந்துச்சு அப்படின்னா. அவன் எப்படி செஞ்சான்னு தெரியல, அவன் என்ன நைவேத்தியம் பண்ணான்னு தெரியல, என்ன மாவு கடைஞ்சான்னு தெரியல, அதை என்ன விளக்கு போட்டான்னு தெரியல, அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அது என்னால செய்யவே முடியாது அப்படின்னுவான். ஆண்டவர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, செதில் இல்லாத சாப்பிடாதுன்னா செதிலாக சாப்பிடுவோம், ஓடு உள்ள சாப்பிடக்கூடாது ஓடு உள்ள சாப்பிடுவோம், நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கோம், நண்டை சாப்பிடுவோம், இறால் சாப்பிடக்கூடாது சாப்பிடுவோம், ஆமை சாப்பிடக்கூடாது சாப்பிடுவோம், தவளை சாப்பிடக்கூடாது சாப்பிடுவோம். தானியேல் நீங்க பார்க்கணும், அவன் அக்னியில போட்டு வேகாமல் இருந்தான், சிங்கக்கவியில போட்டும் சிங்கம் கிடைக்காமல் இருந்துச்சு. அங்க கூட ஒருத்தர் இருந்தார். எதனால தெரியுமா? ராஜா அவனுக்கு வந்து விருந்து கொடுக்குறார். நம்மளா இருந்தா இன்னைக்கு பிரதம மந்திரி வந்து ஒரு நடிகனுக்கு விருந்து வைக்கிறான், நடிகன் உடனே குடும்பத்தோட போயிடறான். செய்தி பார்க்குறவங்களா? ஒரு நடிகை போயிடறான், ஸ்போர்ட்ஸ்ல இருக்க போயிடுறான். கேட்டா என்ன பண்ணாங்க? பிரதம மந்திரி விருந்து வைக்கிறான். ஆனால் இதே போல அன்னைக்கு ராஜா விருந்து வைக்கிறான். தானியேல் சாப்பிட மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. இதோட தொடர்ச்சி அடுத்த வார்த்தை பார்ப்போம். கண்களை பிடித்தால் நினைச்சிருப்போம். அன்பின் ஆண்டவரே, அபிஷேகம் என்ற வார்த்தையில அபிஷேகம் ஏன், எதற்கு, இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், அபிஷேகத்துக்கு பிறகு இந்த காலத்துக்கு பிறகு நாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்து வருகிறோம். இதை கேட்கிற சிறு பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, ஸ்திரீகள் ஆஸ்வதிங்க, புருஷர்கள் ஆஸ்வதிங்க, ஊழியர்கள் ஆசைங்க, ஊழியக்காரர்கள் ஆசைங்க. இன்னைக்கு வந்த சபையில் இருக்கிற இந்த வார்த்தைகளை ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொருவரையும் வாசித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.